அதான் சார். எல்லாத்துக்கும் அவர் வந்து நம்ம திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ திருச்செங்கோட்டுக்காக என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு நமக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. தேங்க்யூ. எடுத்துக்கல இது ஒரு தொழிலாக தான் பார்த்தேன். உண்மையாக சொல்லணும்னா அரசியல் நான் ஒரு டாக்டர் தான். இருந்தாலும் நான் சொல்கிறேன், மருத்துவம் சிறந்த புனிதமான பணி தான். நல்லது பண்ணுவோம், நல்லது மட்டுமே பண்ணுவோம். அப்படி பண்ணலன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். இப்போ 5 வருஷத்துக்கு மட்டும் வர மாதிரி இல்லாமல் உண்மையாக நல்லது பண்ண தான் நானும் வந்திருக்கேன். நான் ஒரு மெடிசன் படித்த டாக்டர். மெடிசன் முடிச்சுட்டு சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணிவிட்டு அரசு எப்படி பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரோடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பில்டிங்காக இருந்தாலும், ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அதிக ஓட்டு வித்தியாசத்தை நம்ம திருச்செங்கோடு நம்ம ஜெயிச்சு காட்டிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம திருச்செங்கோடுக்கு என்ன தேவையோ நான் தலைவர்கிட்ட கேட்டு நம்ம வாங்கிக்கிறோம். நன்றி, வணக்கம். ஓட்டு போட்ட நீங்கள் உங்களோட வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கா, ஓட்டு வாங்கிட்டு பதவியில் இருந்த வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கா? அதை நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு அரசியல் சக்தின்னு சொல்றாங்கல்ல, பணம் ஆள் பலம் வச்சிருக்காங்களா, அதுக்கு நடுவில் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய துணிச்சல் இருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, அவங்களால ஆரம்பிக்கல, கடைசி நேரத்தில் பின்வாங்கிட்டாங்க. துணிச்சலோட பண்ணியிருக்காரு, துணிச்சலோட அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதையும் தாண்டி எவ்வளவு அழுத்தங்கள் வந்து உங்களுக்கே தெரியும்.